எங்க வெளியில போயிருந்தாலும் நான் வறுக்கிறது பொரிக்கிறது வாசனை கண்டு எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. சாப்பிட்டு தான் போவானே. எங்கதான் இருப்பானே தெரியாது. கடைசியா நான் மீனோ கறியோ வறுத்தனா எப்படி வரவனா தெரியல வந்துருவான் கரெக்டா. யார ஊத்துறா சொல்ற? உன் பையனையா சொல்ற? பையனும் சொல்லலங்க, வராம அவனை சொல்றேன். யாரு இவனா? இவனதான் சொல்றேன். சரி, நான் வேற உன் பையனை தான் சொல்றியாட்டுன்னு நினைச்சேன். இவனா சொல்றியா? இவனும் நம்ம வீட்டுல ஒரு ஜீவன் தான். நீங்க எங்க வீட்டுல பிரியாணி நினைச்சு போக முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டியா? உனக்குதான் வேட்டை இன்னைக்கு. கடிக்கிறான் பாரு. அவன் சாப்பிட்டு பசங்க சாப்பிட்டு போயிட்டானோ அதை கூட்டி ஓரமா ஒதுக்கி இருந்தேன். அத வந்து சாப்பிடுறானோ. அவனும் இந்த வீட்டுல ஒரு பிள்ளைதான். இதுங்களையும் வளர்க்கும் போது அதுங்களை வளர்க்க வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டான். கறி மீன் மட்டும்தான் சாப்பிடுவான். மத்த நேரம்லாம் வந்து தொந்தரவு பண்ண மாட்டான். சரி, நான் பூ கட்டி இருக்கேன், எனக்கு பசி எடுத்துக்கிச்சு, வாங்க போய் நம்ம சாப்பிடலாம். சூப்பரா நச்சுன்னு சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன். இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி வச்சாச்சு. இப்ப வந்து அது கூட நம்ம வந்து கிரேவி போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி. அது கூட கொஞ்சம் ரைத்தா போட்டுக்கலாம். நான் எப்படி இருக்கு டேஸ்ட் பாக்குறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளெயினா ஒரு வாய். சூப்பரா இருக்கு. நெய் நிறைய ஊற்றி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த சண்டேவை பிரியாணியோட கொண்டாடுங்க. ஓகே பாய். பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்ப செரிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு, இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாரு. சாப்பிடறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட போறேன். இன்னைக்கு வந்து இது பிஸ்தா பிளேவர் வாங்கியிருக்காரு போனு அருண். டெய்ரி மில்க். அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு? உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணாம். சூப்பரா இருக்கும்னா பிரியாணி சாப்பிட்டா உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? நெஞ்சிலே இருக்கு சாப்பிட்டது. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அதே நெஞ்சிலே இருக்கு. இத கொஞ்சம் சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. 40 ரூபாயாச்சு ஐஸ்கிரீம். நல்லா இருக்கும். சாக்லேட்டு, பாதாம் பிஸ்தா, அதெல்லாம் சாக்லேட்டு பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க உன் பங்கு ரஷ்யன் வாங்கல வரலையா? அவனை விட்டு சாப்பிடுறியா? சாப்பிட்டான், மங்களம் முடிச்சான். இது என்னுடைய பங்கு லாஸ்ட். சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. பிரியாணி ரெசிபி வீடியோ போடுறான், ஃபுல்லா பாருங்க, செஞ்சு பாருங்க, சூப்பரா. நம்ம இப்ப பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு வந்து பட்டை கிராம்பு வகைகள் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் நீளமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் நல்லா சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்குது. அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். அதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா இது மூடி போட்டு நல்லா வந்து பொன்னிறமா வதங்கணும். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமா வதங்குது. இப்போ இது கூட ஒரு படி கொத்தமல்லியும் ஒரு பொடி புதினாவும் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இது சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம். பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாடை போகிற அளவுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியை எடுத்து போட்டுக்கோம். இப்போ நான் தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், ஒன்றும் பாதியமாக. இப்போ அதை தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்து இது நல்லா கலக்கி விட்டு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் தக்காளி பச்சை வாடை போனதுக்கு அர்த்தம்.
இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் கறி மசாலா, ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். ஒரு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா போட்டு கிண்டிக்கலாம். நல்லா மசாலா போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கிலோ சிக்கனில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ ஒரு 4-5 பீஸ் வந்து கொஞ்சம் கிரேவி வச்சுக்கலான்னு. இப்போ இந்த சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்க, மசாலாவோட எல்லாம் வந்து கறியை நம்ம சேர்த்து கிண்டி விட்டாச்சு. இப்போ அதில் ஒரு 50 ml தயிர் ஊற்றிப்போம். பாருங்க, தயிர் ஊற்றியாச்சு. தயிர் ஊற்றி இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க, நான் தண்ணியே ஊற்றலை. நல்லா பாருங்க, நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. வந்து நம்ம பிரியாணி கொஞ்சோண்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கறி 1/2 வேக்காடு வெந்துருச்சு. பாருங்க, நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸால் 2 கிளாஸ் தான் அரிசி எடுத்தோம். இப்போ இதால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் கழுவி. இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுடலாம். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுருவோம். நல்லா கொதிக்குது. வந்து இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். நான் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. அது கூடயே கொஞ்சோண்டு மேலே நெய் ஊற்றிப்போம். நெய் ஊற்றி கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா சாதம் வெந்து வரட்டும். சாதம் பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தூவி சின்ன தோசைக்கல் ஒன்று வச்சு அதுக்கு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இது மேலே தூக்கி வச்சு வெயிட்டு வைக்க போகிறோம். இப்போ மேலே வந்து கொஞ்சோண்டு புதினா தூவி வச்சு இப்போ அது மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நல்லா சுற்றி ஊற்றி விட்டுருவோம். இப்போ ஊற்றி விட்டு நல்லா நம்ம தம் போட்டலாம். கீழே தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேலே ஒரு ஜக்கு நிறைய தண்ணி வச்சுருக்கிறேன். போதும் இந்த வெயிட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவி வரட்டும். பாருங்க, சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி. கறியெல்லாம் உடையவே இல்லை. எவ்வளோ ஆவி பறக்க சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றிப்போம், இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் இப்போ நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துப்போம். அது கூடயே கொஞ்சம் நீளமாக வெங்காயம் கட்டி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்குது. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். நான் கொஞ்சம் 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதில் நல்லா கறியோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கறியோடு சேர்த்து கிண்டி விட்டேன். இப்போ மசாலா சேர்த்துப்போம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர்,
1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அது கூட ஒரு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துப்போம். இப்போ அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கிண்டி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, திட்டமாக வேணுன்ற அளவுக்கு தான் ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுவோம். நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம். நான் வந்து சிக்கனில் வந்து உப்பே போடல, இப்போ தான் உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு இப்போ கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா சுடட்டும். பாருங்க, சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்குது. சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் வந்து சின்ன பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 முந்திரி பருப்பு இருந்தால் வச்சிங்க, என்கிட்ட இல்லை, அதனால நான் வைக்கல. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கெட்டியாக ஆகட்டும். பாருங்கள், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் நம்ம சிம்மிலே வச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு. போதும் இந்த அளவுக்கு. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான்.